Welcome to our 10th standard social science class History Unit 2 Part 4. The world between two world wars. Last class we saw about 2.4 anti-colonial movements in Africa. Children, now we are going to learn about 2.5 political developments in South America. 2.5 Political developments in South America. Mayas and Aztecs. Before the European discovery of America, three centers of civilizations existed there in Mexico, in Central America, and in Peru. In South America, the Maya, the Inca, and the Aztec civilizations were highly advanced. There were several states in each of these areas of civilization. Well organized and strong governments existed. Around the 11th century, large cities formed into a League of Mayapan, center of Maya civilization of Native Americans, American Indians. தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள், அதாவது இரண்டு உலகப் போருக்கும் இடையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் நிகழ்ந்தது. அந்த வகையில் என்னென்ன மாற்றங்கள் தென் அமெரிக்காவில் நிகழ்ந்தது என்பதை பற்றி நாம் இப்பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். மாயர்களும் அஸ்டக்களும் யூரோப்பியன் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளில் 3 நகரங்களின் மையங்கள் அமைந்திருந்தன. அவை மாயா, இன்கா, அஸ்டெக் எனப்படும் முன்னேறிய நாகரிகங்கள். இந்நாகரிகங்களோடு சேர்ந்து பல நாடுகள் இருந்தன. அவை சிறந்த நிர்வாகத்தையும் வலிமைமிக்க அரசாங்கத்தையும் கொண்டிருந்தன. For over 100 years, the League of Mayapan lasted. Though Mayapan was destroyed towards the close of 12th century, other cities continued. Aztecs from Mexico conquered the Maya country in the 14th century and founded their capital city of Tenochtitlan. For nearly 200 years, the Aztecs ruled their empire. 11ஆம் நூற்றாண்டின் பெரிய நகரங்கள் இணைந்து மாயப்பன் என்னும் ஒரே அமைப்பாக உருவானது. அப்படியான அமெரிக்க மண்ணின் மைந்தர்களின் மாயா நாகரிக மையம். இந்த அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டது. 12ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதியில் இந்த மாயப்பன் நாகரிகம் அழிக்கப்பட்டது. மற்ற நகரங்கள் தொடர்ந்து இருந்தன. 14ஆம் நூற்றாண்டின் மெக்சிகோவில் இருந்து வந்த அஸ்டெக்குகள் மாயா நாட்டை கைப்பற்றி டெனோச்சிட்லான் என்னும் தலைநகரை நிறுவினர். ஏறத்தாழ 200 ஆண்டுகள் தங்கள் பேரரசை ஆட்சி செய்தனர். யூரோப்பியன் colonization and its impact. In the 16th century, around 1519, when the Aztecs were at the height of their power, the whole empire collapsed before a handful of adventurers led by a Spaniard named Hernan Cortes. Mexican civilization collapsed. With it, the great city of Tenochtitlan also perished. This is one of the world's worst genocides. The other famous conquistador, means conqueror, was also a Spaniard by name Francisco Pizarro, who led the conquest of the Incan Empire. Later, the Spaniards made Peru a part of their dominions. ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும், அதாவது 16ஆம் நூற்றாண்டில் அப்படின்னா 1519 அந்த மாதிரி சமயத்தில் அஸ்டெக்குகள் தங்கள் அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்தபோது ஹெர்னன் கோட்ஸ் எனும் ஸ்பானியரின் தலைமையில் வந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் முன்னால் மொத்த பேரரசும் நிலைகுலைந்து போச்சு. கோர்டஸின் படையெடுப்புடன் ஒட்டுமொத்த மெக்சிகன் நாகரிகமும் சீர்குலைந்தது. அத்துடன் பெருமை வாய்ந்த நகரமான டெனோச்சிட்லானும் அந்நாகரிகத்திற்கான அடையாளம் ஏதுமின்றி அழிந்து போனது. இது உலகின் மிக மோசமான இனப்படுகொலைகளுள் ஒன்றாகும். மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளர் பிரான்சிஸ்கோ பிசாரோ என்னும்
ஸ்பானியர் ஆவார். இவர் இன்கா பேரரசின் மீது படையெடுத்து கைப்பற்றினார். இன்கா பெயரிலேயே சில ஆண்டுகள் ஆட்சி புரிய முயன்ற பிசாரோ அளவிட முடியாத செல்வங்களை சேர்த்து கொண்டார். பின்னர் ஸ்பானியர்கள் பெருவை தங்கள் பகுதிகளில் ஒன்றாக மாற்றிக்கொண்டனர். By the late 18th century, demand for political freedom, administrative autonomy and economic self-determination was articulated throughout Latin America. There were bloody conflicts between Haitian slaves and colonists, the armies of the British and the French colonizers. 18ஆம் நூற்றாண்டில் பின்பகுதியில் அரசியல் சுதந்திரம், நிர்வாக சுயாட்சி, பொருளாதார சுதந்திரம் ஆகியவை பற்றிய உரிமை கோரிக்கைகள் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவியது. ஹைதி நாட்டின் அடிமைகள், காலனிய மக்கள் ஆகியோருக்கும், அதாவது ஆங்கிலேய பிரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றன. These struggles led by Toussaint Louverture during 1791 to 1804 ended in the Haitian people's independence from the colonial control of France. Haiti thus became the first Caribbean country to throw off slavery and French colonial control. 1791 முதல் 1804 காலப்பகுதியில் தௌசைண்ட் லூவெர்துரி என்பவரின் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டங்கள் பிரான்சோட காலனி ஆதிக்கத்தில் இருந்து ஹைதி மக்கள் விடுதலை பெறுவதில் முடிந்தது. இவ்வாறு அடிமை முறையையும் பிரான்சின் காலனியர் கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடாக ஹைதி உருவெடுத்தது. இம்பேக்ட் ஆஃப் நெப்போலியனிக் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். The American and French revolutions provided inspiration to the Latin Americans. The Napoleonic invasion of Spain and Portugal in 1808 quickened the process of liberation struggle in South America. Already the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar. Spain, Portugal மீதான நெப்போலிய படையெடுப்பின் தாக்கம். அமெரிக்கா மற்றும் பிரான்சில் ஏற்பட்ட புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு ஊக்கமளித்தன. 1808 நெப்போலியன் ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகிய நாடுகளின் மீது படையெடுத்தது. தென் அமெரிக்காவில் விடுதலை வீரர், தலை தகர்ப்பாளர் என அறியப்பட்டிருந்தவர் சைமன் பொலிவர். இவரின் தலைமையில் விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது. In the case of Brazil, the Portuguese royal family, in the context of conquest of Portugal by Napoleon, fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. Pedro first renouncing the claim to the Portuguese throne declared independence of Brazil. போர்ச்சுகலை நெப்போலியன் கைப்பற்றிய போது போர்ச்சுகீசிய அரச குடும்பம் லிஸ்பன் நகரை விட்டு தப்பியோடியதால் போர்ச்சுகீசியரின் காலனியாக இருந்த பிரேசில் சுதந்திர நாடானது. போர்ச்சுகல் அரியணைக்கான தனது உரிமையை துறந்த முதலாம் பெட்ரோ பிரேசிலின் சுதந்திரத்தை அறிவித்தார். The Monroe Doctrine. The fight for independence intensified when Napoleon fell in 1815. Some of the European kings wanted to help the King of Spain to crush the revolutionaries in the South American colonies. But Monroe, the President of the USA, came up with his famous Monroe Doctrine, which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. This threat frightened the European powers. மன்ரோவின் கோட்பாடு. 1815 நெப்போலியன் வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் மேலும் தீவிரம் அடைந்தது. தென் அமெரிக்க காலனிகளின் புரட்சிகளை ஒடுக்குவதற்கு அரசுக்கு உதவி செய்ய சில ஐரோப்பிய அரசுகள் ஆசைப்பட்டன. இந்த சமயத்தில் அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்ரோ தனது புகழ்பெற்ற மன்ரோ கோட்பாட்டை கொண்டு வந்தார். அமெரிக்காவின் எந்த பகுதியிலும், அதாவது வடக்காக இருந்தாலும் சரி,
தெற்காக இருந்தாலும் சரி, ஐரோப்பியர்கள் தலையிட்டால் அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக கருதப்படும் என அறிவித்தார். இந்த பயமுறுத்தல் ஐரோப்பியர்களை பயம் கொள்ளச் செய்தது. அவர்களை தென் அமெரிக்க பிரச்சனையிலிருந்து விலகி இருக்கச் செய்தது. By 1830, the whole of South America was free from European domination. Thus, the US protected the South American republics from Europe. But there was no one to protect them from the protector, the United States. 1830 வாக்கில் ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் ஐரோப்பிய மேலாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றன. இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து அமெரிக்கா தென் அமெரிக்க குடியரசுகளை காப்பாற்றியது. ஆனால் காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாருமில்லை. Disunity among Latin American nationalists. Latin American nationalists fought not only Spain and Portugal, but also each other. In 1821, Central America ceded from Mexico. Later, 1839, Central America itself split into 5 republics: Costa Rica, El Salvador, Guatemala, Honduras, and Nicaragua. Uruguay split into Brazil in 1828. In 1830, Venezuela and Ecuador ceded from Gran Colombia, the republic created by Bolivar. லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை. லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகள் ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகியவற்றுக்கு எதிராக மட்டும் போர் செய்யவில்லை, உள்நாட்டுக்குள்ளேயும் மோதிக்கொண்டனர். 1821 மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடம் இருந்து பிரிந்தது. கோஸ்டரிக்கா, எல் சால்வடார், கவுதமாலா, ஹோண்டுராஸ், நிகரகுவா என பிரிந்தது. 1828 உருகுவே பிரேசிலிடமிருந்து பிரிந்தது. 1830 பொலிவரால் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கொலம்பியாவிலிருந்து வெனின்சுலாவும் ஈக்வடாரும் பிரிந்தன. யுஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட். At the dawn of the 12th century, the United States had occupied Cuba and Puerto Rico. After defeating the Spanish in 1898, from 1898 to 1902, Cuba was under US military rule. When the Americans finally left, they retained their naval stations in Cuba. அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆர்வம். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1898 ஸ்பானியர்களை தோற்கடித்த அமெரிக்கா கியூபாவையும் போர்ட்டோரிக்கோவையும் கைப்பற்றி கொண்டது. 1898 முதல் 1902 வரை கியூபா அமெரிக்காவின் இராணுவ ஆட்சியின் கீழ் இருந்தது. இறுதியில் அமெரிக்கர்கள் கியூபாவை விட்டு வெளியேறிய போது கியூபாவில் கப்பற்படை தளம் ஒன்றை மட்டும் தங்கள் வசம் வைத்து கொண்டனர். மேலும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் கியூபாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் உரிமையையும் வைத்திருந்தனர். ரூஸ்வெல்ட் made an important amendment to the doctrine in 1904. It authorized US intervention in Latin America in order to maintain order. After effecting this amendment, the US became the dominant influence not only politically but also in economics. லத்தீன் அமெரிக்க நாடுகள் குறித்து அமெரிக்க குடியரசுத் தலைவர் தியோடர் ரூஸ்வெல்ட் என்ன நினைத்தார் என்பதை அவரின் வார்த்தைகளிலேயே சுருக்கமாக கூறலாம். மிருதுவாக பேசுங்கள், ஒரு தடியையும் வைத்து கொள்ளுங்கள். மன்ரோவின் கோட்பாடு அமெரிக்க கண்டம் சார்ந்த விஷயங்களில் ஐரோப்பியர்கள் தலையிடுவதை தடை செய்தது. 1904 ரூஸ்வெல்ட் மன்ரோ கோட்பாட்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார். அந்த மாற்றமானது ஒழுங்கை பராமரிப்பதற்காக லத்தீன் அமெரிக்க விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடும் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. திருத்தம் கொண்டுவரப்பட்ட பின்னர் அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட செல்வாக்கு பெற்ற நாடாக மாறியது. Great Depression in South America. The situation created by the Great Depression made it impossible for oligarchy regimes to accommodate the rising expectations of several assertive groups. In Mexico, there was violent social protest involving dissatisfied segments of the oligarchy, middle-class intellectuals,
and peasants' communities. Elsewhere, electoral reform enabled newer social groups to obtain political power through the ballot box. தென் அமெரிக்காவில் பெருமந்தம். பொருளாதார பெருமந்தத்தால் உருவான சூழ்நிலையில் சிலரின் அல்லது சில குடும்பங்களின் ஆட்சியால் பல உறுதியான குழுக்களின் எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மெக்சிகோவில் அதிருப்தி குழுக்கள், நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள், வேளாண் சமூகங்கள் ஆகியோரை உள்ளடக்கிய வன்முறை சார்ந்த சமூக எதிர்ப்புகள் அரங்கேறின. இன்னும் பிற இடங்களில் தேர்தல் சீர்திருத்தங்கள், புதிய சமூக குழுக்கள் வாக்கு பெட்டிகள் வழியாக அரசியல் அதிகாரத்தை பெற உதவி செய்தன. லாட்டின் அமெரிக்கா protested American intervention and disliked their dollar imperialism. The opposition to political intervention produced a change in U.S. policy after 1933. Franklin Roosevelt, in his Good Neighbor policy, agreed that the U.S. would not intervene in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. லத்தீன் அமெரிக்கா அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்ததோடு டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை. 1833க்கு பின்னர் அமெரிக்காவின் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் அமெரிக்கா வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு பிரச்சனையிலும் தலையிடாது என்று கூறியதோடு லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை செய்யவும் ஒத்துக்கொண்டார். டாலர் imperialism, the term used to describe the policy of the USA in maintaining and dominating over distant lands through economic aid. டாலர் ஏகாதிபத்தியம் இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்து கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் சொல்லாகும். Children, so far we have learnt about political developments in South America, impact of Napoleonic invasion of Spain and Portugal, European colonization and its impact. Okay children, we will meet on next class. Thank you.